இந்த திண்ணீர் இப்படி எடுத்து பாருங்க, மூணு விரலுக்கும் கையில வர மாதிரி எடுத்தோமா, பிறகு அந்த கப்பை இங்க வச்சுட்டு ஒரு கை இங்க வச்சுக்கோங்க, இந்த கை மட்டும் எடுத்து நல்ல நீட்டா இப்படி வைங்க. சிந்தவே சிந்தாது. அப்படி சிந்தினாலும் கையில தான் சிந்தும். இங்க பாருங்க, கையில தான் சிந்தும். திருப்பி நாம இதை எடுத்து நம்ம 3 பகுதியில் போட்டுக்கலாம் இல்லைங்களா? திண்ணீருக்கு அவ்வளோ விஷயம் இருக்குங்க. முடிஞ்சளவுக்கு சிந்தாம வச்சுக்கோங்க. திண்ணீர்ன்றது புனிதமான ஒரு விஷயம் இல்லைங்களா? கோயிலுக்கு போயிட்டு வந்தவருக்கு திண்ணீர் இந்த மாதிரி கப்பில் போட்டு வைங்க. தினந்தோறும் நீங்கள் அதை வச்சுட்டு போய்க்கலாம். இன்னொரு விஷயம் இதில் பண்ணலாம். ஒரு ருத்ராட்சம், இந்த மாதிரி ருத்ராட்சம் இதுக்குள்ளே போட்டு கோயிலில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. வாங்கிட்டது இதுக்கு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃபுல்லாக திண்ணீர் போட்டு வச்சுருங்க. அதை தினந்தோறும் வச்சுக்கோங்க. நம்ம சிவபெருமானால் உங்களுக்கும் நிறைய கிடைக்கும். என் அப்பன் ஈசன் அல்லவா, அவருக்கு பிடிச்ச விஷயம் அல்லவா திண்ணீர்.